மதுரை நாயக்கர் வரலாறு. இந்த புத்தகம் ஆகி பரந்தாமனார் எழுதியிருக்காரு. இவர் மதுரை தியாகராசர் கல்லூரியில் தமிழாசிரியராக வேலை செஞ்சுருக்கார். இந்த புத்தகம் 1960 முதல் பதிப்பு வந்திருக்கு. இதோட 4வது பதிப்பு வந்திருக்கு. 4வது பதிப்பு வந்தது 2004. அந்த முதல் பதிப்புக்கு அப்புறம் அந்த 2, 3லேயே சில திருத்தங்கள்லாம் செஞ்சுருக்காரு. இதுக்கு மூல புத்தகமாக முதல்ல சொல்கிறது A History of the Nayaks of Madura, ப்ரொஃபஸர் ஆர் சத்யநாத ஐயர்ன்ற ஒரு 1924 எழுதியிருக்கார் அந்த புத்தகம். அந்த அடுத்து தமிழகம் இந்த 17th century, ப்ரொஃபஸர் சத்யநாத ஐயர். இந்த 2 புத்தகமும் தான் இவருக்கு இந்த புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு முக்கிய இதுவாக எடுத்திருக்காரு. திருமலை நாயக்கர் சரித்திரத்துக்கு மு கோவிந்தசாமி ஐயருடைய அவரோட புத்தகம் ஒன்று வந்திருந்திருக்கு. அதை ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசோட வரலாறை சொல்கிறதுக்கு A History of South India, K.A. நீலகண்ட சாஸ்திரியோட அந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணியிருக்காரு. மொத்தம் இதில் ஒரு 35 புத்தகங்களை அவர் படித்து ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு வராரு. அதில் ஒரு 17 புத்தகம் தமிழ், 18 புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த முதல் புத்தகமே சத்யநாத ஐயரோடது. அது ஆங்கிலத்தில் வந்ததுனால அந்த காலத்தில் யாருக்கும் இதை பற்றி அவ்வளோவா தெரியல. அப்படின்றதுக்காக இவர் முதல்ல இந்த புத்தகம் தமிழில் எழுதுறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே மதுரையில் இருக்கும்போது அங்கே ஒரு வார கட்டுரையில், ஞாயிறுன்ற ஒரு கட்டுரையில் பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்காரு இதை பற்றி, வாரம் தொடர் மாதிரி. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் கழகம்ன்ற ஒரு இதில் மதுரையில் ஞாயிற்றுக்கிழமையில் சொற்பொழிவாக இதை பற்றி பேசியிருக்காரு, மதுரை நாயக்கர் வரலாறை பற்றி. இதில் பொருளடக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லிடுறேன். 1, 13ஆம் நூற்றாண்டில் தென்னாட்டு நிலைமை. 2, தென்னகத்தில் முஸ்லீம் படையெடுப்பும் கம்பனர் வருகையும். 3, விஜயநகர பேரரசு வரலாறு. 4, பாண்டி நாட்டில் விஸ்வநாதர் பரம்பரை. 5, விஸ்வநாத நாயக்கர். 6, கிருஷ்ணப்ப நாயக்கர். 7, வீரப்ப நாயக்கர். கிருஷ்ணப்ப நாயக்கர் 2. 9, தலவாய் அரியநாத முதலியார். 10, முத்து கிருஷ்ணவன் நாயக்கர். 11, முத்து வீரப்ப நாயக்கர் 1. 12, திருமலை நாயக்கர். 13, முத்து வீரப்ப நாயக்கர் 2. 14, சொக்கநாத நாயக்கர். 15, முத்து வீரப்ப நாயக்கர் 3. 16, மங்கம்மாள். 17, விஜயரங்க சொக்கநாத நாயக்கர். 18, மீனாட்சி. 19, மதுரை நாயக்கர் காலத்து அரசியல் முதலிய பொது செய்திகள். 1, அரசியல். 2, அரசாங்க வரவு செலவு. 3, சமுதாய வாழ்க்கை. 20, முடிவுரை. கடைசியாக அறியத்தக்க பெயர்களின் அகரவரிசை. இந்த 20 பொருளடக்கம் 20 பகுதிகளாக இருக்குது. இதில் ஒரு 4 பகுதி 3 பகுதி வாசிக்க முடியும், அதை பற்றி பேச முடியும் அப்படின்றதுல இருக்கேன் நான். எனக்கு இந்த 13ஆம் நூற்றாண்டில் தென்னாட்டு நிலைமை, இதுவும் தென்னகத்தில் முஸ்லீம் படையெடுப்பும் கம்பனர் வருகையும், அப்புறம் விஜயநகர பேரரசு வரலாறு, இந்த 3ம் 75 பக்கத்துக்கு வந்துடுது முதல்ல. அதுக்கப்புறம் தான் விஸ்வநாதர் மதுரை நாயக்கர் வரலாறு 75 பக்கத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. இதில் முதல்ல இந்த விஜயநகர பேரரசு வரலாறையும் 13ஆம் நூற்றாண்டில் தென்னாட்டு நிலைமை, முஸ்லீம் படையெடுப்பு, இதை பற்றி மட்டுமே நல்ல ஒரு விரிவான இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மதுரை நாயக்கர் வரலாறு போகுது. அதுவும் நல்லா ஒவ்வொருத்தரை பற்றியும் நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி, இந்த புத்தகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்ததுன்னா திருமலை நாயக்கர்ன்ற ஒரு பேர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. இதில் பார்க்கும்போது அவ்வளோ பேர் இருக்கிறதுன்றது எதுங்க மங்கம்மாள். அதுக்கு முன்னாடி எதுவும் தெரியாது. ரெண்டாவது நாயக்கர்ன்றதும் எனக்கு ஞாபகத்தில் இருந்தது இந்த கோவில்கள்லாம் பார்த்ததுனால, கும்பகோணம் அந்த சர்க்கிளில் இருந்ததுனால கொஞ்சம் சோழர் கால கோவில்கள்னால் என்னென்னு தெரியும். கருங்கல் கட்டுமான கோயில்களாக இருக்கும், சிற்பங்கள் அழகாக இருக்கும் அப்படின்றது தெரியும். நாயக்கர் கால இந்த புத்தகம் சூஸ் பண்ணுறதுக்கே ஒரு சின்ன ஒரு தூண்டல் எதனால் வந்திருந்துருக்குன்னா, நாயக்கர் காலத்தில்
இந்த சுதை கட்டுமான கோவில்கள், சுதை சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்து சின்ன வயசில் கொஞ்சம் ஆர்வப்பட்டதுனால அந்த தாக்கம் இருந்தது. அந்த சிற்பங்களில் ஒரு அழகு நேர்த்திலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த புத்தகம் எடுக்கணும். சரி, நம்ம சிற்பம்லாம் பார்க்குறோம், அந்த மதுரை நாயக்கர் வரலாறுன்னு ஒன்று இருக்கே அப்படின்னு எடுத்தேன். அந்த புக் ஃபேரில் தான் பார்த்தப்ப இந்த புத்தகம் எடுத்தேன். சரி, எடுத்துகிட்டு முன்னாடி ஒரு 2-3 சம்பவங்கள் படிக்கும் போதே அந்த சம்பவங்கள் வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பை உண்டு பண்ணதுனால திரும்ப இன்னொரு தடவை அப்பப்போ எடுத்து படிக்கிறது தான் இந்த புத்தகம். 425 பக்கங்கள் இருக்குது இதில் நான் இப்போ இந்த புத்தகத்தை முழுசாக படிச்சிட்டேன்னு சொல்ல வரல. இந்த புத்தகத்தில் ஒரு 4-5 அத்தியாயங்கள் மட்டும் நான் 20ல் ஒரு 5-6 முழுசாக படிச்சிருப்பேன். இன்னும் ஏன்னா முன்னே படிச்சுக்கிட்டே போனோம்னா பின்ன போயிட்டு இருக்கும்போது முன்னே உள்ளது மறந்து போயிடுது. இதில் படிக்கிறத எப்படி ஞாபகத்தில் நிறுத்திக்கிறது அப்படின்றது, கட்டாயப்படுத்தி ஞாபகத்தில் நிறுத்திக்கிறதா அந்த இயல்பாகவே அது ஒரு இயல்பாகவே ஞாபகத்தில் நிற்கிறதா அப்படின்றது பார்த்தோம்னா நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் ஒரு இதில் நிற்கிது. மற்றபடி இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த நிலமைன்னா இதை விட்டுட்டு இன்னொரு புத்தகத்துக்கு போனால் என்ன நிலமைன்னு தெரில எனக்கு. இந்த முதல் கட்டுரையில் வந்து முதல் அத்தியாயத்தில் கிபி 13ஆம் நூற்றாண்டில் தென்னாட்டு நிலைமை, இதில் இந்த தென்னாட்டோட வளத்தை பற்றி மட்டுமே ஒரு 2.5 பக்கத்துக்கு சொல்கிறாரு. இந்த எல்லைகள் எங்கெங்கே இருக்குது தென்னாடுன்றது, விந்திய மலை, இந்த மலைகளையும் ஆறுகளையும் குறிப்பிட்டு சொல்லி இந்த நாட்டோடைய வளத்தை சொல்லி ஒவ்வொரு நாட்டோட வளத்தையும் சொல்லிவிட்டு அங்கே அந்த கவிஞர்கள் அதை எப்படி பாடினாங்க, அது சங்க காலத்துலேருந்து அது என்னவாக இருந்தது அப்படின்ற ஒரு சுருக்கத்தை சொல்கிறதுக்கே ஒரு 2.5 பக்கத்துக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 பேரரசுகளை பற்றி முதல்ல சொல்கிறாரு. இந்த 4 பேரரசுகள் தான் வந்து யாதவ பேரரசுன்றத ஒன்றை பற்றி சொல்கிறாரு. இந்த யாதவ பேரரசு வரும்போது யதுகுலத்திலேருந்து வந்தவங்க யாதவர்கள் அப்படின்னு, கண்ணன் மரபுல உருவானாங்க அப்படின்னு இந்த இது சொல்கிறாங்க. இதில் வந்து 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்த 4 பேரரசுகளும் சிறப்பாக இருக்குது. இந்த முதல் 4ன்றதே வந்து சொல்லிடுறேன். யாதவ பேரரசு, காகதீய பேரரசு, அதுக்கப்புறம் கொய்சால பேரரசு, அப்புறம் இந்த பாண்டிய பேரரசு. இந்த 4 பேரரசை பற்றி படிக்கும் போதே ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா இந்த வரலாறுலாம் என்னன்றதே ஒரு பிடிபட்டுக்குள்ளார தெரியாது. இதில் இந்த பில்லாமர்ன்றவர் தான் முதல் முழு உரிமை மன்னராக இருக்கார் யாதவ நாட்டுக்கு. அதுக்கப்புறம் ஜெயதுகி, சிங்கனனும் வந்து அந்த நாட்டை வந்து விரிவு செய்கிறாங்க. அடுத்து வந்து கிருஷ்ணன்றவர் சிறப்பாக ஆள்றார் இந்த நாட்டை. அதுக்கப்புறம் வந்து மகாதேவன்றவர் வந்து ரொம்ப விரிவாக இந்த நாட்டை ஆள்றாரு. பக்கத்தில் காகதீய நாட்டோட கணபதி மன்னன் பொண்ணு வந்து ருத்ராம்பாள்னு ஒருத்தவங்க வந்து அந்த நாட்டை ஆள்றாங்க. அந்த ருத்ராம்பாளை வந்து படையெடுத்து போய் அவங்கள வந்து பெண்ணுன்றதுனால தோற்றதுனால கொல்லாமல் விட்டுடுறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நான் ஒரு விதமாக புரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இப்படிலாம் சுவாரஸ்யமான சம்பவங்களை வச்சு இதை கொஞ்சம் நிறுத்திக்க முடியுமான்றதுக்கு தான் இந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு இதுக்குள்ளார இருக்குது. மற்றபடி எனக்கு இதை வரிசைப்படுத்தியோ இல்லை ஒரு பட்டியல் போட்டோ ஒப்புவிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரியோ எனக்கு அந்த ஃப்ளோக்குள்ளார நான் வரல. எனக்கு எதெல்லாம் சுவாரஸ்யங்கள் பட்டதோ அதை மட்டும் நான் உங்கள் கூட பேசிக்கிறேன். மகாதேவனுக்கு முன்னாடி கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். கிருஷ்ணனுடைய மகன் தான் ராமச்சந்திரன் கடைசியாக வரார். ராமச்சந்திரன் தான் யாதவ நாட்டில் ஒரு மிகப்பெரிய பெரும் மன்னனாக இருக்கார். இந்த யாதவ நாட்டோட தலைநகர் வந்து தேவகிரி. இன்றைக்கி இருக்கிறது அதுக்கு பேர் வந்து தௌலதாபாத். நான் காலேஜ் படிக்கும்போது தௌலதாபாத்துன்றது தான் எனக்கு தெரியும். தேவகிரி அதுன்னு கேட்டால் வேறு என்ன ஊர்னு நினச்சிருந்துருப்பேன். அப்படி ஒரு யோசனை. நாங்கள் போய் பார்த்தப்ப அந்த கோட்டை மேலே ஏறி போய் பார்த்துட்டுலாம் வந்திருந்திருக்கேன். அப்போது இந்த வரலாறுலாம் நமக்கு எதுவும் தெரியாது. இப்போ படித்து பார்த்ததும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டோம் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். இந்த ருத்ராம்பாளுக்கு பின்னாடி 2ஆம் பிரதாபருத்ரன்னு ஒருத்தர் பெருவீர மன்னனாக இருக்கார் காகதிய நாட்டில். அந்த காகதிய மன்னன் கூடயும் இவர் கடைசியில் போர்லாம் தொடுத்திருக்காரு. இந்த ராமச்சந்திரனுக்கு பையன் வந்து சங்கரதேவன் இருக்கார். இப்போது இந்த ராமச்சந்திரன் மேலே தான் முதல்ல
இந்த டெல்லி படையெடுப்பு முதல்ல நடக்கிறப்ப தௌலதாபாத் தான் முதல்ல காலியாகுது அதுக்கு. சரி, அது அப்படியே இருக்கிறப்ப பின்னாடி இந்த காகதிய பேரரசை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். பிற்கால சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் சிற்றரசர்களாக இருந்தவங்க தான் அந்த காகதியர்கள். காகதிய தேவின்ற ஒரு தெய்வத்தை வழிபடுறதுனால அதை அவங்க காகதியர்கள்னு சொல்கிறாங்க. தென்னகத்தோட கோதாவரிக்கும் கிருஷ்ணனைக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய அந்த நாடு வந்து காகதிய நாடு அப்படின்றது. இன்றைக்கி காகதிய நாடோட தலைநகர் வந்து வாரங்கல். அதோட பழைய பேர் வந்து இந்த ஓரங்கல்னு அதோட பழைய பேர். அது இதில் வந்து முதலாம் பிரதாபருத்திரன் புகழ்பெற்ற அரசனாக இருக்கார். 1158 1195 அந்த பீரியடில். இதுக்கு அடுத்து தான் நான் அந்த சொன்ன கணபதின்றவரும் ரொம்ப சிறந்த மன்னனாக இருக்கார். அவரோட பொண்ணு தான் அந்த ருத்ராம்பாள்னு. அவர் வந்து தன்னோட பெண்ணை வந்து ருத்ரதேவ மகாராஜான்னு சொல்லி செல்லமாக அவ்வளோ வீரதீரமாக வளர்க்குறாரு. அவங்களும் பின்னால் வந்து ஏன்னா அவருக்கு ஆண் வாரிசு இல்லை, அதனால் அவங்களே பின்னாடி வந்து நாட்டுக்கு அரசியாகவும் வர்றாங்க. அப்படி இந்த கணபதி மன்னன் தான் இந்த 3ஆம் குலோத்துங்கன், 3ஆம் ராஜராஜன், 3ஆம் ராஜேந்திரன் ஆகிய 3 சோழர்கள் காலத்துலேயும் வாழ்ந்த ஒரு காகதிய மன்னர் அவர் அந்த காலத்தில். கணபதிக்கு பின் ருத்ராம்பாள். இந்த ருத்ராம்பாள் ஆட்சியை பற்றி மார்கோபோலோ வந்து 13ஆம் நூற்றாண்டில் வர்றப்ப அவளோட ஆட்சி வந்து நல்ல செழுமையாக இருந்தது, வீரமாக ஆட்சி புரிஞ்சா அப்படின்ற குறிப்பு வந்து அவர் விட்டுட்டு போகிறாரு. அந்த இதுவும் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து 2ஆம் பிரதாபருத்திரன். இந்த 2ஆம் பிரதாபருத்திரன் தான் ரொம்ப அந்த பின்னாடி காகதிய பேரரசில் சிறப்பாக ஆண்ட ஒரு பெருமன்னனா, கடைசி பெருமன்னனா அவன் பிரதாபருத்திரன் தான் சொல்கிறான். பிரதாபருத்திரன் வந்து தன்னை முன்னாடி இருந்தவர்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நாடு பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தீவிரமாக இருக்குது அவன்கிட்ட. மாலிக் கபூர் படையெடுப்பு அப்பப்போ நடக்கிற வரப்பையும் கொஞ்சம் அமைதியாக இருக்கான். மற்ற நேரங்களில் அவன் இல்லாத நேரங்களில் கொஞ்சம் தீவிரமாக தன்னுடைய ராஜ்யங்களை விரிவுபடுத்திக்கிறதுன்ற ஒரு இதில் இருக்கான். திருச்சி வந்து கொய்சாளர்கள் பிடியில் இருக்கப்போ பாண்டியர்களோடையும் யாதவ ராமச்சந்திரனோடையும் போர் புரிகிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் அவனுக்கு இருக்குது. பிரதாபருத்திரனோட முக்கியமான அரசியல் நிகழ்வுன்னு சொன்னோம்னா, இந்த தன்னோட நாட்டை வந்து 77 பகுதிகளாக பிரித்து அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பத்மநாயக்க முறைன்னு ஒன்று சொல்லிட்டு அதில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நாயக்கர்களை வந்து பிரித்து வைக்கிறது. இந்த முறை தான் பின்னாடி வந்து விஜயநகர பேரரசு வந்து உருவாகிறப்ப தென்னகத்தில் வந்து பாளையப்பட்டு அப்படின்ற ஒரு முறையாக வந்து 72 பாளையப்பட்டுகளாக பிரித்து ஒவ்வொரு அந்த வட்டார உள்ள தலைவர்களுக்கு, இனத்தலைவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நாட்டை ஆள சொல்லும் போது அதில் இனப்பிரச்சனை வராமல் தவிர்க்க முடியும். ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த வர வருமானத்தில் கொஞ்சம் அவங்க செலவு பண்ணிக்கிட்டு அப்புறம் படை செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தொகையை வந்து அரசாங்கத்துக்கு, பேரரசுக்கு கப்பம் கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு முறை வந்து இந்த பிரதாபருத்திரன் தான் இந்த முறையை வந்து பிரித்து ஆள்ற முறையை வந்து உருவாக்குறது. அதுலேருந்து தான் அது ஒரு முக்கியமான ஒரு இது பிரதாபருத்திரன் பீரியடில். அடுத்து வந்து கொய்சால பேரரசு. மைசூரை சார்ந்த பகுதி கொய்சால பேரரசு. துவாரசமுத்திரம் அதோட தலைநகராக இருக்குது அந்த காலத்தில். இந்த கொய்சாலா அப்படின்றதுக்கே ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. ஒரு புலி மேலே ஒரு கோடாரி எரிஞ்சது, அந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற கதை மாதிரி ஒன்று போகுது. அது ஒரு பக்கத்துக்கு, அது ஒரு 2 பக்கத்துக்கு போகுது. அது கொஞ்சம் எனக்கு சுவாரஸ்யம் இல்லாதனால அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு வந்துடுறேன் நான். கொய்சாலர்கள் வந்து மைசூர் பகுதியில் மேலை சாளுக்கியர்களுக்கு கீழே இருந்த சிற்றரசர்களாக இருக்காங்க. இவங்களும் சோழர் சாளுக்கிய போர்களில் நிறைய பங்கு பெற்றிருக்காங்க. இங்கே வந்து முதலாம் வினயாதித்தன் முதல் மன்னனாக இந்த கொய்சால அரசை நிறுவனம்னா அடையாளம் காண்றோம். நம்ம 1006 இவன் இருந்ததாக ஒரு கணக்கு வருது. கொய்சாலரில் புகழ் பெற்றது முதலாம் வல்லாளன் அப்படின்றது. அடுத்து வந்து இவங்கெல்லாம் எல்லாருமே சமண சமயத்தை சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு இது போகுது. இவனுக்கு தம்பி வந்து பிட்டி தேவன். அடுத்து வந்து உறுதியான ஒரு அரசை இவர் தான் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன், 2ஆம் வல்லாளன்,
இந்த இரண்டாம் வல்லாளன் 47 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறாரு. கொய்சாலர் நிலை வந்து இவங்க காலத்தில் ஒரு பெரிய நிலை போகுது. பெரும் வீர மன்னனாக இவர் வந்து அறியப்படுறார். வந்து பல்லவர்களையும் பாண்டியர்களையும் வென்ற சுந்தர பாண்டியன் தோற்று போன சோழனுடைய நாட்டை மீட்டு கொடுத்தவர் அப்படின்ற ஒரு குறிப்பும் இதில் வருது. அப்படி அடுத்து வந்து இவரோட பையன் சோமேஸ்வரன் கொய்சால நாட்டின் இது வந்து இப்போ இவங்க நாட்டோட எல்லை வந்து தமிழகத்தை நெருங்கிருச்சு. இந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணனூர் குப்பம்னு ஒரு ஊர் இருக்குது இன்றைக்கி. அந்த கண்ணனூர் குப்பம் வந்து அது வரைக்கும் கொய்சால தலைநகர். இப்போ அந்த ஊருக்கு பேர் வந்து சமயபுரம்னு இருக்குது, சின்ன சிற்றூராக இருக்குது. இந்த வரலாறுலாம் சுத்தமாக தெரியாது, ஏன்னா திருச்சி தான் தெரியும். சமயபுரம்னா இன்றைக்கி வேறு ஒரு டைமென்ஷனில் நம்ம பார்ப்போம். இப்போ கொஞ்சம் பின்னாடி இந்த புத்தகங்கள் படிக்கும் போதெல்லாம் தான் தெரியுது. இது பின்னால் வரப்போ தான் கொய்சால ராமச்சந்திரனுக்கு முன்னாடி ராமநாதன் ஒருத்தர் இருக்கார். அவர் பீரியட்லேயே வந்து இந்த கொய்சாலா நாடு வந்து இங்கே கண்ணனூர் குப்பம் வரைக்கும் இருக்குது. அவர் வந்து 2 நாட்டையும் மேலே இருக்கக்கூடிய அந்த துவாரசமுத்திரத்தை ஒரு பகுதியாகவும் கீழே இருக்கக்கூடிய இந்த கண்ணனூர் கப்பத்தையும் 2 தலைநகராக வச்சு நாட்டை 2ஆக பிரித்து தன்னோட மக்களுக்கு கொடுக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு கொய்சால தலைநகர் இருந்திருக்குன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்மளை இன்றைக்கி பார்க்கக்கூடிய பார்வையே ஒன்றா இருக்குது. அன்னைக்கு இருந்த ஒரு ஊர்னோட நிலைமைன்றது வேறவையாக இருக்குது. இப்போது அன்னைக்கு பிரம்மாண்டமாக இருந்த ஊர் வந்து இன்றைக்கி சின்ன ஊராக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்னது சமயபுரம் கண்ணனூர் குப்பம்மா மெட்ராஸ் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அன்றைக்கி ஒரு சின்ன ஊர் ஒரு பெரிய தலைநகராக இருந்திருக்கு. இந்த புத்தகங்கள் படிக்கும்போது, இந்த வரலாற்று புத்தகங்கள் படிக்கிறத நான் இப்படிலாம் சிலது நிறைய இடம் போகிறோம் வரோம். அப்போ அந்த ஊரோட வரலாறுலாம் வந்து இப்படிலாம் ஒரு சின்ன சின்ன ஊருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்படின்றதெல்லாம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு கூடுதலான ஒரு புரிதல் அந்த பக்கத்தை அதை பார்க்குறதுக்கான தூண்டல் வருது ஒரு மாதிரி. அதுதான் இந்த புத்தகங்கள் நான் கொஞ்சம் விரும்பி வாசிக்கிறதுக்கான நோக்கம் என்னோடது. அதுக்கப்புறம் 3ஆம் வீர வல்லாளன், கடைசி வீர பெருமன்னன் கொய்சால நாட்டோட பின்னாடி வந்து அந்த அவரோட கதை ஒன்று வருது பின்னாடி சொல்கிறார். அடுத்து பாண்டிய பேரரசு. இந்த பாண்டிய பேரரசை பற்றி சொல்லும் போது 3லேருந்து 6 வரைக்கும் இந்த களப்பிரர் காலத்தினால பாண்டியர் ஆட்சி என்னென்னு புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன நிலைப்பாடுகள்லாம் வருது. அப்புறம் இந்த கடுங்கோன் என்ற பாண்டியன் வந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அந்த களப்பிர பேரரசுலேருந்து மீட்டு பாண்டிய பேரரசை நிறுவுறதா ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் வந்து 1216 முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் 2வது பேரரசு பாண்டிய பேரரசு தொடங்குது. அப்புறம் இந்த பேர்லாம் வந்து கொஞ்சம் அடுக்குமுறையில் போயிட்டே இருக்கிறதுனால எனக்கு அதை கொஞ்சம் ஞாபகத்தில் அடுக்கி வச்சுக்கிறது சொல்கிறது புரியல. அதுக்கு அடுத்து எனக்கு முக்கியமான ஒரு பேருக்குள்ளார வந்துடுறேன். முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இவருக்கு அடுத்து 2 பசங்க இருக்கார். ஒன்று வீரபாண்டியன், இன்னொருத்தர் சுந்தரபாண்டியன். இவங்க 2 பேரும் வந்து வீரபாண்டியன்றவர் வந்து அவருடைய கல்யாணமாகாதவங்களுக்கு பிறந்தவர். சுந்தரபாண்டியன்றவர் பட்டத்து அரசிக்கு பிறந்தவர். இவங்க 2 பேரை பற்றி பின்னாடி ஒரு சின்ன வரலாறும் வரப்போகுது. இதோட பாண்டியனுடைய அந்த அரசாங்கம் பற்றி முடிஞ்சிருது. அப்புறம் இந்த 13ஆம் நூற்றாண்டில் தென்னாட்டு நிலைமை இப்படி ஒரு டாப்பிக்கில் மார்க்கோ போலோ, வாசப் இவங்க எழுதின ஒரு சின்ன குறிப்பில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது என்னென்னா, இந்த பாண்டியர்களுடைய அப்போது அரசியல் சூழல், அங்கே இருந்த நிலைமைகள் இதெல்லாம் பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ இந்த பாண்டியர்கள் வந்து அரபு நாட்டிலேருந்து நிறைய குதிரைகள்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த குதிரைகளெல்லாம் வந்து போருக்கு இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்காக நிறைய வாங்குறப்ப அவங்களும் வந்து இந்த குதிரைக்கு என்ன கொடுக்கறது, என்ன பொருள் கொடுக்கறது அப்படின்றத வந்து ஒரு ஒழுங்குபடுத்தவே இல்லை. அவங்க வந்து குதிரைக்கு பார்லி கொடுக்குறப்ப அதை நல்லா வறுத்து கொடுக்கறது, அப்புறம் குதிரைக்கு காய்ச்சின பால் கொடுக்கறது, ஒரு 40 நாள் வரைக்கும் அந்த கூடாரத்திலேயே வச்சு அதை கொழு கொழுன்னு வளர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து இந்த இப்போ உட்கார்றதுக்கான ஒரு இது, அந்த பிடிச்சிக்கிறதுக்கான பெல்ட்டு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியாமல் பயன்படுத்தியிருக்காங்க. அது போய் இடறி விழுந்து கால் முறிஞ்சு அப்புறம்
பின்னமாகி கிடந்த மாதிரி ஒரு சூழல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க அரேபிய வணிகர்கள் வந்து இந்த லாடம் அடிக்கிறதுனா எப்படின்றதே இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதே கிடையாது. அந்த லாடம் அடிக்கிறவனை வந்து அந்த பக்கத்துலேருந்து வராமலே தவிர்த்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தான் குதிரை நிறையா வாங்கிட்டு இருப்பாங்க இவங்க அப்படின்ட்டு. அப்படின்ற வரலாறு தெரிஞ்சதும் இது கொஞ்சம் வித்தியாசமான யோசனை. அந்த இப்படிலாம் கூட அப்போ பண்ணியிருக்காங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம், இவங்களுக்கு லாடம் அடிக்கவே தெரிலன்னா அப்புறம் குதிரை எப்படி ஓட்டுறது? பாண்டியர்களுக்கு குதிரையை இடுப்பு சுற்றி ஒரு துணி மாதிரி ஒரு கட்டும், அவன் லெதரில் கட்டும். அதை கட்டிட்டு அதுக்கு முன்னாடி அதை இழுத்து பிடிக்கிறது. அதை வந்து அவங்க மார்பையும் நெஞ்சியும் அழுத்துற மாதிரி கட்டிட்டு மங்கோலியர்கள் தான் தோல் அடிக்கிற மாதிரி கட்டினாங்க. ஸோ அந்த விஷயம் மங்கோலியருக்கு அப்புறமா தான் வந்துருக்கு. ஸோ அந்த சொல்கிற அந்த குதிரை விஷயம்லாம் பாதி நாளுக்கு டிரான்ஸ்லேட்டே ஆயிருக்கு. ஒன்று கன்ஸ்பயர் பண்ண தேவை. சைனாவில் 8வது நூற்றாண்டில் பேப்பர் வந்துருச்சு, அப்படிங்கிறப்போ வந்துச்சு. நம்ம சைனா மனித முடிக்கிறது வெள்ளக்காரம் அப்படின்னு கிடையாது. வெள்ளக்காரம் வந்து 200 வருஷம் நம்ம பேப்பரே எடுத்துக்கல. இங்கேருந்து இன்னொரு சில சுவாரஸ்யமாக சில இது படித்ததை சொல்கிறேன். அரசருக்கு வந்து அரசர் கூடையே இருந்து அரசரை பாதுகாத்து அரசருக்கு உதவி பண்ணி அரசர் இறந்ததும் கூடவே வந்து புதைச்சிடுறது இல்லைன்னா எரிச்சிடுறது அந்த பாதுகாவல் வீரர்களை. அதுக்கு பேர் வந்து சோழ நாட்டில் வந்து வேலைக்காரர்கள்னு அவருக்கு பேர். பாண்டிய நாட்டில் வந்து தென்னவன் ஆபத்து உதவிகள்னு பேர் அவங்களுக்கு. இது புதுசு எனக்கு. மார்க்க போலவும் சொல்கிறாரு, தென்னாட்டில் மக்கள் வந்து ஆடை இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு குறிப்பு. இங்கே தறி தைக்கிறவன் துணி தைக்கிறவனே கிடையாது போல இருக்குது இந்த ஊரில் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அடுத்து வந்து வாசப் எழுதின சில கணக்கெலாம் இருக்குது. இந்த முத்து குளிக்கும் போது நிறைய பெரிய முத்து கிடச்சதுன்னா அது மன்னனுக்கு தான் அதை கொடுக்கணும் அப்படின்ற முறையெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி. இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தென்னாட்டுடைய இந்த வளம், இந்த பாண்டிய நாடு, இந்த 4 நாடுமே வளமான நாடு. தேவகிரியும் வந்து நல்ல செல்வ செழிப்பில் வளர்ந்த நாடு. காகதிய நாடும் அதேமாதிரி. பாண்டிய நாடு நல்ல துறைமுகம், காயல்ன்ற துறைமுகம் வந்து அப்போது சிறப்பாக இருந்திருக்கு. அதனால் அங்கே வந்து பஞ்சமே இல்லாமல் இருந்திருக்கு. இந்த சூழலெல்லாம் தான் முதல்ல முஸ்லீம் படையெடுப்பை வந்து தென்னகத்தை நோக்கி இழுக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது அப்படின்றது. அடுத்து வந்து தென்னகத்தில் முஸ்லீம் படையெடுப்பும் கம்பனர் வருகையும். யாதவ நாட்டின் மேல் முஸ்லீம் படையெடுப்பு. இதுக்கு ஒரு முக்கியமான இதுன்னா, ஜலாலுத்தீன் கில்ஜி 12ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியோ வந்து முகலாயர் ஆட்சி வந்து சுல்தான் ஆட்சி வந்து டெல்லியில் உருவாகிருச்சு. இருந்தாலும் ஒரு 100 வருஷத்துக்கு வந்து அவங்க தென்னாட்டு மேலே வந்து கவனம்லாம் செலுத்தலை. அவங்களுக்கு அந்த தேவையெல்லாம் பெருசாகல. இந்த ஜலாலுத்தீன் கில்ஜியே வந்து 70 வயசாகுது அவர் ஆட்சியை ஏற்கும் போது. அவர் ஒரு நல்ல பண்பு வாய்ந்தவர், பகைவர் மேலே கூட இறக்கங்கொள்கிறவர் அப்படின்ற மாதிரி வர்ணனை இருக்குது. இவருக்கு உடன் பிறந்தவன் வந்து அல்லாவுத்தீன்னு ஒரு சொல்கிறான். இந்த அல்லாவுத்தீனுக்கு வந்து தன்னோட மகளை வந்து கல்யாணம் பண்ணி, கடிமணம்னு தான் அதில் இருக்குது, கட்டாய திருமணம் தான் பண்ணி வைக்கிறாரு. இந்த அல்லாவுத்தீன் வந்து அவள் மதிக்கிறது கிடையாது. ஏன்னா இவளுக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்புனால வந்து அவனை வந்து மதிக்கிறது கிடையாது. அவங்க அம்மாவும் அவளை வந்து அதுக்கேற்ற மாதிரி அவளை சொல்லி வளர்க்குறான். இந்த போக்கு வந்து அவன் மனசில் வந்து போகுது. அவன் வந்து இந்த தென்னாட்டு வேந்தர்கள்லாம் இவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்காங்க, நாம் எப்படி வந்து செல்வத்தை வச்சு தான் இவங்களெல்லாம் அடக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் அவனுக்கு உருவாகுது. இதுதான்
இதனால் அவன் வந்து தென்னாட்டு மேலே எப்படியாவது படையெடுக்கணும், தென்னாட்டு செல்வங்களை கொள்ளையடிக்கணுன்ற ஒரு கொள்கை அவனுக்குள்ளார உருவாகுது. அதுக்கு முதல் காரணமாக வந்து என்ன வசிக்கிறான்னா, ஜலாலுதீன் கில்ஜியை வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் காலி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த செல்வத்தோடு வந்து இந்த நாட்டை பிடிக்கணுன்றது அவனுக்குள்ளார ஓட ஆரம்பிக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குது. மால்வான்னு சொல்லிட்டு ராஜபுத்திரத்தில் மன்னர்கள் கிளர்ச்சி செய்கிறாங்க, அதை அடக்கிற வேலை அவனுக்கு கொடுக்குறாங்க. அதை போய் அடக்கிட்டு வந்ததும் ஜலாலுதீன் கில்ஜிக்கும் ரொம்ப சந்தோஷம் அவன் மேலே. அடுத்து ஜலாலுதீன் கில்ஜியோட அனுமதியே இல்லாமல் ஒரு 8000 குதிரைப்படை வீரர்கள் இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு அவன் வந்து இந்த பக்கம் நகர்ந்து வரான், தேவகிரி நோக்கி வரான். அப்போ வரப்போ இங்கே வர்ற வழியிலலாம் அவனை வந்து என்னவா சொல்லிக்கிறான்னா, தெலுங்கு அவர் ஜலாலுதீனுக்கும் எனக்கும் உடன்படலை, நான் தென்னாட்டு மன்னர்கிட்ட வேலைக்கு போகிறேன், தக்கணத்தில் வேலைக்கு போகிறேன், படை தளபதியாக போகிறேன் அப்படின்னு தான் சொல்லி வரான். அதனால் அவனை யாரும் வந்து படையெடுத்து சண்டைக்கு போகிறவனாவே கணக்கில் வச்சுக்கல. வரப்போ சரசரன்னு உள்ளே வந்துடுறான். வந்ததும் ராமச்சந்திரன் தான் இங்கே தேவகிரியில் வந்து மன்னனாக இருக்கார். எதிர்பாராமல் வந்து அட்டாக் பண்ணுறான். அப்போ ராமச்சந்திரனும் ஒரு படையெடுத்து போய் நின்று சண்டை போடுறாரு. இருந்தாலும் வந்த படையோட சண்டை போட முடியாமல் தோத்துடுறாரு. திரும்ப வந்து சங்கரதேவன் வந்து பேரரசை சுற்றி பார்க்குறதுக்காக அப்படி போயிருக்கான். இந்த செய்தி கேட்டதும் அவனும் படையெடுத்து வரான். வந்து அவனும் சண்டை போட்டு தோற்று போகிறான். முதல் முறையாக வந்து பெரும் பொருளெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அலாவுதீன் டெல்லி நோக்கி போகிறான். இது ஒரு வரலாறு போகுது. இது யாதவ நாட்டு மேலே நடந்தது. முதல்ல ராமச்சந்திரன் என்ன கொடுத்தாருன்ற ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. இது அலாவுதீனுக்கு 7700 கிலோ பொன்னும் 900 கிலோ முத்துவும் 26 கிலோ ரத்தினங்களும் 1270 கிலோ வெள்ளியும் 1000 பட்டு துண்டுகளும் கொடுத்து அவனோட சந்து செய்து கொண்டான். அது என்னன்னு கணக்கு நமக்கு யோசிக்க கூட முடிய மாட்டேது அது என்னன்றது. ஆமாம், இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு தான் அவங்க போகிறான். அலாவுதீன் தான் முதல்ல தென்னகத்தின் மேலே படையெடுத்த ஒரு முதல் முஸ்லீம் சுல்தான்ன்றது இந்த வரலாறுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் இதுக்கு முக்கியமாக காரணம் வந்து இந்த தென்னாட்டு வேந்தர்கள்ட்ட அந்த சூழலில் ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்றது தான். இந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்றதை அவங்க உணரவே இல்லை அப்படின்றத ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க. இங்கே இருந்த மன்னர்கள் வந்து தன்னோட பேரரசை உருவாக்கிக்கிறதுக்கும் இவங்களுக்குள்ளார போட்டி போட்டுக்கிறதுக்கும் சண்டை போட்டுக்கிறதுக்குமே ஒரு போக்கு போயிட்டுருக்கு அப்படின்றது. அடுத்து அலாவுதீன் வந்து போன உடனே அங்கே 1296ன்னு நினைக்கிறேன் போய் ஜலாலுதீன் கில்ஜியை கொன்று தன்னை வந்து முதல் சுல்தானாக மாற்றிக்கிறான். அப்படி அடுத்து வந்து அடுத்த வேலையே உடனே அடுத்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தா முழுக்க படையெடுப்பு தான். வேறு எதுவுமே தென்னக படையெடுப்பு தான் அவனோட வேலையாகவே இருக்குது. வேறு எதுவுமே தெரியல. அடுத்து உலுக்கான்றவனை அனுப்புகிறான். இந்த உலுக்கான் குஜராத் மேலே படையெடுத்து போகிறான். அங்கேருந்து ஒரு பெருஞ்செல்வத்தை கொள்ளையடிக்கிறான். அங்கேருந்து வரும்போது தான் அந்த பாம்பேக்கு பக்கத்தில் காம்பேன்னு ஒரு நகரில் வந்து ஒரு வணிகன்ட்ட அடிமையாக இருக்கிற ஒரு அரவாணியை வந்து கொண்டு வரான். கொண்டு வந்து டெல்லிக்கு கொண்டு வந்து சுல்தான்கிட்ட விடவும் அவன் ஒரு கூட பழகவும் பின்னாடி வந்து அந்த அரவாணி வந்து மாலிக் கபூர்ன்றது பின்னாடி சுல்தானோட நெருக்கம் அதிகமாக வரப்போ படைத்தலைவனாக மாறுறான். இந்த மாலிக் கபூர் தான் போன இடம் எங்கே பார்த்தாலும் வெற்றி. வேறு யாரையுமே வெற்றின்னு ஒரு இடத்துல தோல்வி ஒன்று இருக்குது. பாக்கி எல்லா இடமும் மாலிக் கபூர் போன இடம்லாம் வெற்றி தான் கிட்டத்தட்ட. இந்த குஜராத் படையெடுப்பு முடிஞ்சதும் டெல்லிக்கே ஆபத்து வர மாதிரி மங்கோல்ஸ் படையெடுத்து வராங்க. அங்கே உடனே மங்கோல்ஸையும் அடக்கி உள்நாட்டு போரையும் அடக்கி வடநாட்டையும் பிடிச்சிடுற வடநாட்டு முழுசையும் அலாவுதீன் பிடிச்சி ஒரு கோப்பில் வரைக்கும். அடுத்து மிச்சம் இருக்கிறது காகதிய நாடு, இந்த கொய்சாலா, பாண்டியா, இந்த 3த்தையும் பிடிச்சா போதுன்ற ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. அடுத்து காகதிய நாடு தான். இப்போ வந்து படைத்தலைவன் வந்து மாலிக் பக்ருதீன் ஜினான்னு ஒருத்தனை அனுப்புகிறாரு. இந்த மாலிக் பக்ருதீன் ஜினா தான் பின்னால் முகமது பின் துக்லக்னு வர ஒருத்தவன். இவன் வந்து வாரங்களில்
முற்றுகையிடுறதுக்கு அங்கேருந்து அனுப்புகிறாரு. இந்த வழியாக வரான் ஒரிசா, இந்த வழியாக வரப்போ வாரங்களில் அடையிறதுக்கு முன்னாடியே காகதிய வீரர்களாக முறியடிக்கப்பட்டு தோற்று போகிறான். அது அல்லாவுதீனுக்கு ஒரு பெரிய அவனோட மதிப்பை சுத்தமாக குறைச்சிருது. உடனே சங்கரதேவனும் ராமச்சந்திரனோட பையன் யாதவ நாட்டில், நான் இனிமேலுக்கு திரை செலுத்த மாட்டேன், கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னதும் ராமச்சந்திரன் கப்பம் கட்டணும், நீ வேணா மன்னனா இல்லாட்டியும் கூட போ, ஆனால் கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் மாலிகபூர் தேவகிரிக்கு வரான். தேவகிரிக்கு படையெடுத்து ராமச்சந்திரனோட சங்கரதேவனோட போர் புரிஞ்சு சங்கரதேவன் தோற்று ஓடுறான். ராமச்சந்திரனை கூட்டு போய் டெல்லிக்கு கூட்டு போனதும் சுல்தான் ஒரு மாத காலமாக இன்னும் வச்சு அவனுக்கு உபசரிப்பெல்லாம் பண்ணி சுல்தானும் ராமச்சந்திரனும் நண்பனாக வராங்க. அப்புறம் திரும்ப நாட்டை ராமச்சந்திரனுக்கே கொடுக்குறான். ராமச்சந்திரன் வந்துடுறாரு திரும்ப. இந்த முறை காகதிய நாடு பிடிக்க முடியாமல் போயிடுது. இதோட போனதுக்கப்புறம் அடுத்து திரும்பவும் காகதிய நாட்டின் மேலே தான் படையெடுப்பு நடக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, முன்ன வந்த வழியை விட்டுட்டு தேவகிரி வழியாக வந்துடுறது. நேராக தேவகிரி தான் நண்பனாயிட்டார் இப்போ ராமச்சந்திரன். அதனால் அங்கேருந்து படையெடுத்து வரான். இந்த தடவையும் மாலிகபூர் இந்த தடவை வர்றது. வாரங்கள் முற்றுகையிடுறப்போ பிரதாபருத்ரன் வேறு வழி இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் சந்து செஞ்சுக்கிறான். இந்த சந்துன்ற வார்த்தையை நான் இப்போ தான் முதல் முறையாக படிக்கிறேன். சமரசம்ன்ற வார்த்தையிலேருந்து வந்திருக்குமான்றது தெரில எனக்கு. சந்து செய்து கொள்தல் அப்படின்னு, உடன்படிக்கை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சந்து செய்து கொண்டான்னு தான் வருது அந்த வார்த்தை. மறுபடியும் மாலிகபூர் பெரும்பொருளுடன் டில்லிக்கு போனான் அப்படின்ற ஒரு இது கூட போகுது. அதுக்கு அடுத்து கொய்சால நாட்டின் மீது படையெடுப்பு. இப்போ இந்த காகதிய நாடு இது 1311 திரும்பவும் மாலிகபூரை தான் அனுப்புகிறான். யாதவ நாடை முன்னாடியே பிடிச்சாச்சு. யாதவ நாட்டு ராமச்சந்திரனுக்கும் கொய்சால நாட்டு 3ஆம் வல்லாளனுக்கும் ஒரு பகைமை இருக்குது. இந்த பகைமையை பயன்படுத்திட்டு மறுபடியும் மாலிகபூர் யாதவ நாட்டுக்கே அங்கே காத்து இருக்கான். கொய்சால நாட்டை எப்போ பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு தருணத்தை காத்துட்டு இருக்கும்போது 3ஆம் வீரவல்லாளன் தன்னோட விட்டு போன நாடுகளெல்லாம் பிடிக்கிறதுக்கு படையெடுத்து போகிறப்ப அந்த நேரம் பார்த்து இதான் நேரம், சரியான நேரம் அப்படின்னு சொல்லி படையெடுத்து துவார சமுத்திரத்தை கோட்டையை பிடிச்சி அழிக்கிறது. திரும்ப ராமச்சந்திரனும் பார்த்துட்டு வந்திருக்கிற பெரும் படையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் இந்த உடன்பட்டு சந்து செய்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பல. அங்கேருந்து ஒரு 2 வாரத்துக்கு அங்கேயே தங்கியிருக்கான். என்ன காரணம்னா, அடுத்து பாண்டிய நாட்டில் அரச உரிமை போர் நடக்குது. அங்கே வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் ஒரு போட்டி நடக்குது, யார் நாட்டை ஆள்றது அப்படின்றது. இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதும் அங்கேயே இருக்கான். நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ மாலிகபூர் இங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சுந்தரபாண்டியனே மாலிகபூருக்கு தனக்கு உதவி செய்யுமாறு, வீரபாண்டியனுக்கு எதிராக தன்னை உதவி செய்கிற மாதிரி தூது அனுப்புகிறான். இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் எதுவுமே கேட்கல. மாலிகபூர் ஒரு பெரிய படையோட திருச்சி உறையூரை நோக்கி போயிடுறான். இப்போ வழிகாட்டுறது யாருன்னா 3ஆம் வீரவல்லாளன் தான் வழிகாட்டுறாரு. வேறு வழி இல்லாமல் சோழ நாட்டை அப்போ தான் முதல் முறையாக சிற்றரசர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மாலிகபூரை எதிர்க்கிறாங்க. ஒன்றும் முடியல. ஆனால் வீரபாண்டியனும் எதிர்க்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 120 யானை மேலே பொன் பொருள்லாம் ஏற்றி அவன் எங்கே அனுப்புனான்னு தெரில, அது வந்துட்டுருக்கு. அதோட காட்டுக்கு ஒடிஞ்சிட்டான். மாலிகபூர் பார்த்ததும் இந்த 120 யானையும் பொன் பொருளும் தான் கிடச்சிருக்கு. எடுத்துக்கிட்டு வீரபாண்டியனை தேடி அலைஞ்சிருக்கான். ஒன்றும் கிடைக்கல. அவன் ஒன்று கூப்பிட்டது யார்? சுந்தரபாண்டியன் தானே. சுந்தரபாண்டியன் நோக்கியே போயிருக்கான். அவனை பாதுகாக்கலாம் போகிறான். அவன் மேலேயும் படையெடுத்து தான் போகிறான். இங்கேருந்து படையெடுத்து போனதும் சுந்தரபாண்டியன் படையெடுத்து வரான்னு தெரிஞ்சு ஓடிடுறான். நான் கேரளா நாட்டுக்கு ஓடுறான். இப்போ இந்த இடம் தான் ஒரு டர்னிங்காக இருக்குது. சுந்தரபாண்டியனும் ஓடிட்டான், வீரபாண்டியனும் ஓடிட்டான். சுந்தரபாண்டியனோட மாமனார் ஒருத்தர் பராக்கிரம பாண்டியன் சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய படையை திரட்டி அவர் மாலிகபூர் கூட சண்டை போட்டு மாலிகபூர் தோற்று போனது தான் இந்த இடத்துல ட்ரைனிங் பாயிண்ட்டு.
ஏன்னா யோசிக்க கூட முடியல அது. மாலிக் கபூர் வந்து தப்பிச்சா போதும், உயிர் பொழைச்சா போதும்னு ஓடுறான், பொன் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு. இது எப்படி யோசிக்கவே முடியல இந்த இது. ஏன் இந்த ஒத்துமை அவங்களுக்குள்ளார வரல அப்படின்றது. அதுக்கப்புறம் அல்லாவுதீனே தான் திரும்ப அல்லாவுதீனோடைய ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாகவே இதில் சொல்லப்படுது. என்னென்னா, அல்லாவுதீன் ஆரம்பத்தில் இப்படிலாம் இருந்தாலும் கடைசியில் வந்து திட்டங்கள் வகுக்கிறது, நாட்டை ஆள்றது அப்படின்றதுக்குள்ளார வரும்போது டெல்லியில் வந்து அந்த வரியெல்லாம் எவ்வளோ போடுறது, யார் யார் எங்கெங்கே இருக்கணும், செல்வந்தர்கள்லாம் இருக்கணும், செல்வந்தர்கள் விழா நடத்தணும்னா அனுமதி வாங்கணும் அப்படின்றது. இதோட முக்கியமான இது என்னென்னா, மது இவரே மது குடிக்கிறத விட்டுட்டாரு, மது அருந்துறது யாரும் கூடாதுன்னு ஒரு திட்டம் கொண்டு வராரு. மது ஜாடியெல்லாம் போட்டு மதுக்கடையெல்லாம் உடைச்சி ரோட்லலாம் ஓடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணுறதா இதில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஒரு இது. அப்புறம் இந்த ஸ்டாண்டிங் ஆர்மியை வச்சுருக்காரு. அப்புறம் வந்து 2ஆம் உலகப் போர்லேயே இந்தியா மற்ற நாடுகளில் இல்லாத சில வழிமுறை, அதாவது என்ன சொல்லணும், திட்டங்கள் போடுறது, இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி திட்டங்கள் போடுறதுன்றதெல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காரு. இதுக்கு முன்னோடியாக வந்து 2ஆம் உலகப் போர் காலங்களில் இல்லாதது கூட அவருடைய ஆட்சியில் இருந்தது அந்த திட்டங்கள்லாம் அப்படின்றது இதில் விரிவாக சொல்லியிருக்காங்க கொஞ்சம். அடுத்து வந்து இந்த குஸ்ரு கான் படையெடுப்பு அப்படின்றது. இந்த குஸ்ரு கான்றது குஜராத்லேருந்து கொண்டு வந்த ஹாசன்னு ஒரு இந்து தான் வந்து முஸ்லீமாக மாறுறான் அப்படின்ற ஒரு இது. இப்போ சுல்தான் வந்து அல்லாவுதீன் இறந்துடுறாரு. அந்த சமயம் மாலிக் கபூரே வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி தலைவன் ஆகிறான். அல்லாவுதீனுடைய குழந்தைகள் மக்களெல்லாம் வந்து சிறை பிடிச்சி வச்சிட்றான். ஆட்சி பிடிச்ச 35வது நாள்லேயே மாலிக் கபூர் கொல்லப்பட்டுறான். அதுக்கப்புறம் முபாரக் ஷான்னு ஒருத்தன், அல்லாவுதீனுடைய பையனே தான் வந்து ஆட்சி டெல்லியில் வருது. திரும்பவும் வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் இங்கே பிரச்சனை இருக்க தான் செய்யுது பாண்டிய நாட்டில். இப்போ வந்து இந்த குஸ்ரு கானே முபாரக் ஷாவை வந்து பின்னால் கொண்டுடுறான். கொண்டுட்டு டெல்லி சுல்தானா ஆகிறான். தன்னோட பையனை வந்து, இவன் பையன் உலு கான், இவன் வந்து அடுத்து படையெடுத்து வரான் இந்த பக்கம். உலு கான் வந்து கடைசியாக ஒவ்வொரு நாட்டாக பிரதாப ருத்திரன் மேலே திரும்ப படையெடுத்து போகிறப்ப அவனை படையெடுத்து முழுசாக பிடிச்சி டெல்லி கொண்டு போகிறப்ப அவன் தற்கொலை செஞ்சு இறந்துக்கிறான் அப்படின்ற ஒரு வருது. உலு கான் வரலாறோட காகதிய பேரரசு முடிஞ்சு போயிடுது அதோட. அதுக்கப்புறம் பாண்டிய நாடு வருது. பாண்டிய நாட்டுக்கும் உலு கான் அந்த சமயம் வரப்போ பெரும் மழை அந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுனால அந்த சமயம் அவனால் நாட்டை பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக், முன்னாடி சொன்னேன் நான், மாலிக் பக்ருதீன் ஜீனா அப்படின்றது அந்த முகமது பின் துக்ளக்னு வர்றது. இந்த துக்ளக் ஆட்சியில் தான் டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாறி அந்த ஊர் தௌலதாபாத்துன்னு பேர் வைக்கிறதெல்லாம் இந்த ஆட்சி தான். இப்போ 23 மாநிலங்கள் ஒன்றாயிருச்சு இந்தியா முழுக்க துக்ளக் ஆட்சியில். இந்த ஆட்சி தான் ரொம்ப டைட்டான ஒரு பீரியட். யாரும் இந்த இந்து சமயன்ற ஒரு எழுச்சியே சொல்ல முடியாத ஒரு பீரியட் இருக்கிறதுலே. இது முடிஞ்சதுக்கப்புறம் நேராக விடுதலை இயக்கம்னு சொல்லிட்டு விஜயநகர பேரரசோட எழுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. அடுத்து மதுரை சுல்தான்கள் ஆட்சி. 1333லேருந்து 1378 வரைக்கும் மதுரை சுல்தான்கள்னு. அந்த துக்ளக் ஆட்சி விழுந்ததுமே ஒவ்வொரு நாடாக விடுதலை அடையுது. விஜயநகர பேரரசும் அப்போது கொஞ்சம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சிற்றரசும் விடுதலை ஆனதுக்கப்புறம் முகலாய ஆட்சி தென்னகத்துலேருந்து சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மதுரையில் மட்டும் 75 வருஷம் சுல்தான் ஆட்சி இருக்குது. அதுக்கு முதல்ல வந்தது அந்த ஆளுநராக வந்தவன் ஜலால் உதீன்.
அவன் வந்து 6 வருஷத்தில் என்னவோ செத்துடுறான். அடுத்து அலாவுதீன் உடஜின்னு வரான். இந்த அலாவுதீன் உடஜி தான் வந்து 3ஆம் வீரவல்லாளன் தான் இப்போ இருக்கிறதுலையே கடைசி வரைக்கும் இருந்த ஒரு இந்த துக்ளக் ஆட்சி அது இது நடந்தாலும் கூட முழு மன்னராக, அதாவது உரிமை மன்னராக இருந்தது யாருன்னா இந்த 3ஆம் வீரவல்லாளன் தான். ஆனால் கப்பம் கட்டியிருப்பார், ஆனால் தான் தான் அந்த நாட்டை ஆண்டிருப்பார். பாக்கி எல்லா இடத்துலையும் அங்கங்கே முகலாய ஆளுநர்களை போட்டுட்டாங்க. அதனால் வந்து இந்த அலாவுதீன் உடஜி வந்து திருவண்ணாமலையில் 3ஆம் வீரவல்லாளன் இருக்கிறப்ப 3ஆம் வீரவல்லாளனை நோக்கி படையெடுத்து போகிறான். படையெடுத்து போனப்போ இந்த உடஜி மார்பிலே ஒரு அம்பு தவச்சு குத்தி அவனே செத்து போயிடுறான் எதிர்பாராத விதமாக. இது வந்து இவருக்கு வெற்றியாக மாறுது, இல்லைன்னா இவர் தோற்றிருக்க வேண்டியது அந்த இதில். இதெல்லாம் ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட்ஸாக இருக்குது அந்த இதில். இந்த 3ஆம் வீரவல்லாளனை பற்றி சொல்லணுன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து, அவர் இந்த துக்ளக் ஆட்சி விழுந்ததுமே முதல்ல அந்த வாரங்களில் வந்து இருந்த முகலாய படையை எதிர்த்து போய் சண்டை போட்டு அந்த வாரங்கல் கோட்டையை ரிலீஃப் பண்ணி விடுறாரு அங்கேருந்து, முகலாய ஆட்சியிலேருந்து. அடுத்து உடனே இங்கே தொண்டை மண்டலத்தில் வந்து முகலாய பாதுகாப்பு மதுரையோட முகலாய பாதுகாப்பு படை இருக்குது. அவங்கள முகலாய பாதுகாப்பு படையை சண்டை போட்டு துரத்தி விட்டுட்டு தொண்டை மண்டலத்தில் சம்போராயர்கள்ட்ட வந்து ஆட்சியை கொடுக்குறாரு. இப்படி இது இருக்குது. இதனால் மதுரை சுல்தான்களுக்கு வந்து 3ஆம் வீரவல்லாளன் மேலே ஒரு பகைமை உருவாகுது. அதனால தான் அந்த உடஜி வந்தது. இதுக்கப்புறம் கியாசுத்தீன் தம்கானின்றவன் தான் வந்து மதுரையை ஆட்சி செஞ்ச ஒரு கொடுமையான ஒரு முஸ்லீம் ஆளுநன். அவன்லாம் முழு உரிமை மன்னனாகவே ஆயிட்டான் அந்த பீரியடில். அவன் கொடுமைகள் வந்து இந்துக்கள் எதிராக வந்து அதிகமாக செய்கிறதா அதை பற்றின சுருக்கங்கள்லாம் இருக்குது இதில். அவனுடைய படை வந்து காவிரி கரையில் கண்ணனூர் குப்பத்தில் இருக்குது. அப்போ வந்து தொண்டை மண்டலத்தையும் ரிலீஃப் பண்ணியாச்சு, அடுத்து காவிரி கரையில் கண்ணனூர் குப்பத்தையும் விடுவிக்கணும்னு சொல்லிட்டு 3ஆம் வீரவல்லாளனுடைய படை வந்து முற்றுகை இடுறது. 6 திங்கள்னு இதில் இருக்குது, 1.5 மாதம் அந்த முற்றுகை. அப்போ வந்து முகலாய பாதுகாவல் படை மட்டும்தான் அங்கே இருக்குது. அந்த பாதுகாவல் படைக்கு வந்து 14 நாளுக்கு தான் அந்த பொருள்கள்லாம் போரிடக்கூடிய பொருள்கள் வசதிகள்லாம் இருக்குது. அப்போ வந்து தோற்று போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து அப்போ அவன் வந்து அந்த தலைவன் வந்து ஒரு உடன்படிக்கை வைக்கிறான். ஒரு 14 நாள் போர் நிறுத்தம் செஞ்சுக்குவோம், அதுக்கு நானும் உடன்படுறேன், இந்த தோல்வியை ஒத்துக்கிறேன்ற மாதிரி வரான். இவரும் வந்து அவர் செஞ்ச ஒரு பெரிய தப்பான ஒரு காரியம் அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சொல்கிறப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு மதுரைக்கு போய் தூது போகிறான். போனான் அந்த தலைவன். போனவன் போய் அவன் கியாசுத்தீன் தம்கானிகிட்ட சொல்லும் போது கேட்டுட்டு அவன் ஒரு பெரிய படையோடு இங்கே வரான். வந்து 3ஆம் வீரவல்லாளனுடைய போர் எதிர்பாராமல் வந்த படையோட சண்டை போட முடியாமல் தோற்று போகிறார். தோற்று போனாலும் அவரை மரியாதையாக நடத்துகிற மாதிரி நடத்தி அவர்கிட்ட இருந்த யானை குதிரை பொன் பொருள்லாம் வாங்கிட்டு அவரை மதுரைக்கு நேராக கூப்பிட்டு போகிறான். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. அங்கே போனதும் அவரை உயிரோட தோலை உரித்து அவர் உடம்பு உள்ள வைக்கோல் வச்சு மதுரை வீதியில் மாட்டி தொங்க விடுறான். இந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு இந்த புத்தகத்தில் ரொம்ப என்னென்னா, ஏன்னா 3ஆம் வீரவல்லாளன் மட்டும்தான் தென்னகத்தில் வந்து முஸ்லீம் ஆட்சியை வந்து முழுசாக விடக்கூடாது, ஒடுக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் எப்பப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து சண்டை போட்டதும், அதேமாரி அவங்களுடைய கை எப்பெல்லாம் ஓங்கி இருக்கோ அப்போல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி போனதும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்ட ஒரு மன்னனாக நான் யோசிக்க தோணுது. அந்த 3ஆம் வீரவல்லாளனுக்கு தான் இந்த ஒரு நிலைமை. இந்த சுதந்திர போராட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆங்கிலேயர் இந்த ஒரு சுதந்திர போராட்டம் தான் எனக்கு தெரிஞ்ச வரலாறு. ஆனால் முஸ்லீம் இந்து இந்த ஒரு படையெடுப்பு இதுவும் ஒரு சுதந்திர போராட்ட வரலாறாக இப்போ இருந்துருக்குன்றது இந்த கதைகள் படிக்கும்போது எனக்கு அது தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. அடுத்து வந்து கம்பனர் படையெடுப்பு வருது. இந்த முதலாம் புக்கர் காலத்திலேயே வந்து
மதுரை மேலே வந்து படையெடுத்து வந்து அசன் கங்குன்னு அங்கே ஒருத்தன் முகலாயன் இருக்கான் ஆட்சியில், அவனை ஒதுக்கிட்டு கொஞ்ச நாள் போகிறாரு. ஆனால் திரும்ப அடில் ஷான்றவன் வந்துடுறான். அதுக்கப்புறம் இப்போது இவர் வர்றார், கம்பனர் படையெடுத்து வந்தது தான். அதை ஒரு மதுரை விஜயம் அப்படின்ற ஒரு நூல் வந்து சொல்லுது. கங்காதேவின்னு அவருடைய மனைவியே வந்து அந்த நூலை வந்து செய்யுள் வடிவில் எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது போது வர்ணனையாக. இதில் விஜயநகர பேரரசு வரலாறுன்னு ஒரு டாபிக் இருக்குது. இதில் கிருஷ்ணதேவராயரை பற்றியே நிறைய போகுது. அதில் நான் இந்த நடுப்புற விஜயநகர பேரரசு வரலாறை விட்டுட்டு மதுரை நாயக்கர் வரலாறுக்கு வந்துடுறேன். ஏன்னா பாதி நேரம் இதுக்குன்னு போயிடுச்சு. பாதி நான் படித்தது இந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் எனக்கு ஈர்ப்பு ஏற்படுத்தினது, தெரிஞ்சுக்கணுன்னு திரும்ப படிக்கணும்னு தோன்றினதெல்லாம் இந்த தென்னாட்டு நிலைமையும் இந்த 4 பேரரசுகள் பார்த்தின ஒரு வரலாறுமே எனக்கு ஒரு அதுக்குள்ளார நான் திரும்ப படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் நின்ன பக்கங்கள் அதெல்லாம். அதனால் முதல்ல அதை ஒரு இது சொல்லிட்டு, அடுத்தது மதுரை நாயக்கர் வரலாறில் விஸ்வநாத நாயக்கர்லேருந்து திருமலை நாயக்கர், சொக்கநாத நாயக்கர், இவங்கள இதுலேருந்து ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் எடுத்து நான் பேசிக்கிறேன், உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். விஸ்வநாத நாயக்கர் 1529 1564 விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் இருக்கார். கிருஷ்ணதேவராயர்கிட்ட நாகம நாயக்கர்ன்ற ஒரு அமைச்சராக இருக்கார். அமைச்சர்னால் அதில் பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் அவர் இருக்கார். என்னென்ன பொறுப்புகள்னால், படைத்தலைவராக இருக்கார், பண்டசாலை பொறுப்பாளராக இருக்கார், கரூர பெருங்கணக்கர், வரித்துறை தலைமை அதிகாரி. 4 பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய அமைச்சராக இருக்கார் அவர் நாகம நாயக்கர்ன்றவர். இந்த நாகம நாயக்கரோடையக்கு வந்து பிள்ளை பேர் இல்லாமல் ரொம்ப நாள் வருத்தத்தில் இருக்கார். அப்புறம் காசி விஸ்வநாதரை வேண்டிக்கிட்டதுனால அவருக்கு ஆண் மகன் பிறக்கிறாரு. அதனால் அவருக்கு பேர் விஸ்வநாத நாயக்கர், விஸ்வநாதர்னு பேர் வைக்கிறாரு. இது ஒரு வரலாறு முன்னாடி இருக்குது. அடுத்து நேராக வந்துட்டோம்னா, விஸ்வநாத நாயக்கரையே மதுரைக்கு ஆட்சியாளராக வந்து கிருஷ்ணதேவராயரை நேரடியாக ஆட்சியில் வைக்கிறார். இந்த வரலாறு வந்து 1529 ஒரு பெரிய படையோடைய அரியநாத முதலியார்னு அவர் வந்து தலவாயாக இருக்கார். இந்த தலவாயின்றதே வந்து தலைமை அமைச்சர் 2 பொறுப்பும் சேர்ந்தது தான் அந்த தலவாய் அப்படின்றது. இந்த நாயக்கர் காலத்தில் அந்த பதவிக்கு இருக்கக்கூடிய அவரோட மதுரைக்கு வர்றார் ஆளுநர் வந்து. அப்போ வந்து கிருஷ்ணதேவரார் இவர் ஆட்சிக்கு வந்ததுமே ஒரு வருஷத்தில் அவர் இறந்துடுறார். அடுத்து அங்கே விஜயநகர பேரரசில் அச்சுதராயர்ன்றவர், அவரோட தம்பி கிருஷ்ணதேவராயரோட தம்பி அச்சுதராயர் வர்றாரு. அவங்க வந்ததுமே முதல் வேலையாக என்ன நடக்குதுன்னா, பாண்டிய நாட்டுக்கு உருத்தானதாக வல்லம் இருக்குது. தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லம்னு ஒரு ஊர் இருக்குது. நான் நிறைய தடவை அந்த ஊரை பற்றி வேலை செஞ்சுருக்கேன். அந்த ஊர் புக்கில் வரும், இந்த புக்கில் வரும்லாம் நான் எதிர்பார்க்கல. போயிருக்கோம், வந்திருக்கோம். ஏன்னா அந்த ஊரோட முக்கியத்துவம் என்னன்றது இப்போ தான் தெரியும். வல்லத்தில் ஒரு கோட்டை இருக்குன்னு, வல்லம் கோட்டைன்றதே அங்கே போர் நடந்திருக்கு. இந்த சம்பவங்கள்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது கொஞ்சம். திருச்சிராப்பள்ளி வந்து சோழ நாட்டுக்கு உரித்தானதாக இருக்குது, வல்லம் பாண்டி நாட்டுக்கு உரித்தானதாக இருக்குது. இவர் போனதுமே வந்து அச்சுதராயர் ஆட்சிக்கு வந்ததுமே திருச்சிராப்பள்ளியை வந்து மதுரையோட சேர்த்துட்டு வல்லத்தை வந்து தஞ்சையோட சேர்த்துட்றாங்க. தஞ்சை நாயக்கர் கீழே போயிடுது வல்லம், மதுரை நாயக்கர் கீழே திருச்சி வந்துடுது. அதுக்கப்புறம் தான் திருச்சி கோட்டையை பலப்படுத்துறது, இந்த வேலையெல்லாம் நடக்குது. இந்த திருச்சி கோட்டையவே வந்து சொக்கநாதர், மங்கம்மாள், மீனாட்சி, சொக்கநாதருக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாருமே வந்து ஆட்சி செஞ்சது பூரா வந்து அந்த நாயக்கர்கள்லாம் திருச்சியில் தான் அப்படின்றது. திருச்சி ஒரு பெரிய தலைநகராக இருந்திருக்கு. காரணம் வந்து திருச்சி கோட்டை வந்து இருக்கிறதுலே பலமானது, மதுரையை விட அங்கே ஜாஸ்தி பாதுகாப்பு உண்டு அப்படின்றதுனால அந்த முடிவு. அப்புறம் திருச்சியில் சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சது என்னென்ன, தெப்பக்குளம் வெட்டியிருக்காரு. இப்போ இருக்கிற தெப்பக்குளம் விஸ்வநாதர் வெட்டின தெப்பக்குளம் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. நான் போய் நேரில் பார்த்தா தான் அது
என்ன ஏதுன்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் திருவரங்க பெருமானுக்கு வந்து 3,00,000 பொன் செலவிட்டதா ஒரு அந்த கோயில் ஒழுகு நூல் வந்து குறிப்பிடுது அப்படின்ற ஒரு இது இருக்குது. அடுத்து வந்து பஞ்சபாண்டியர் கழகம்னு ஒன்று உருவாகுது அந்த சமயத்தில். இவருக்கு இந்த அரியநாதர்ன்ற ஒரு நல்ல தளபதியாக இருக்கார். இந்த அரியநாத முதலியார்ன்றவர் அவரை பற்றி ஒரு அடுத்த கட்டுரையே அவரை பற்றி ஒரு பெரிய வரலாறாக இருக்குது. அவர் வந்து இங்கே மெய்ப்பேடு மப்பேடுன்னு சொல்கிறோம்ல இன்றைக்கி, அந்த ஊரோட அன்னைய பேர் வந்து மெய்ப்பேடுன்னு அந்த ஊர் பேர். அந்த ஊரில் பிறந்தவர். அந்த ஊரில் பிறந்து சின்ன வயசில் வளர்ந்து ஒரு புத்திசாலியாக வளர்ந்து வர்றப்போ, அப்போ யாரோ ஒரு ஜோதிடர் ஏதோ பார்க்குறப்போ, நீ பெரியாளாக வரப்போகிற, ஆனால் நீ இங்கே இருக்காத, நீ விஜயநகர பேரரசு போனோன்னா நீ பெரியாளாக வருவேன், அங்கே போய் அந்த அரசில் இணைஞ்சு வேலை செஞ்சேன்னா நீ பெரியாளாவ அப்படின்னு ஒரு ஜோதிடம் மாதிரி ஒன்று சொல்கிறாரு. இதுக்கு ஆனால் உனக்கு இதை சொன்னது நீ பெரியாளாவ, ஆனால் இதுக்கான பலன் வந்து நான் உனக்கு வந்து திரும்ப இப்போ வாங்க மாட்டேன், அப்போ வாங்கிக்குவேன் அப்படின்னு ஒரு சுருக்கமும் சொல்லிட்டு விட்டுடுறாரு. இவரும் போய் அங்கே விஜயநகர பேரரசில் இணைஞ்சு படிப்படியாக மேலே ஒவ்வொரு நிலையாக அடைஞ்சு அரியநாத முதலியார் ஒரு முக்கியமான இதுக்கு வர்றார். பின்னாடி அவர் போய் அவர்கிட்டேருந்து ஒரு பொருள் அவர் எல்லாத்தையுமே தன்னோடது எல்லாத்தையும் தரான்றாரு, வேணாம் எனக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்தேன்னு. இது அவரை பற்றி போகிற ஒரு சின்ன வரலாறு. இந்த அரியநாத முதலியார் தான் விஸ்வநாதரோட மதுரைக்கு வந்துடுறாரு திரும்ப. இந்த புத்தகத்திலே தான் அந்த வரலாறும் வருது. இன்றைக்கி பாண்டிய நாட்டில் விஜயநகர பேரரசு தோல்வி உறக்கூடிய நேரத்தில் விஸ்வநாதர் வந்து தன்னுடைய படையை வந்து இதுக்கு உதவி செய்ய அனுப்புகிறார் விஜயநகர பேரரசுக்கு. அப்போ போய் அங்கே அரியநாத முதலியார் போர் புரிஞ்சு வந்து திரும்ப இங்கே வந்துடுறார். வந்து இங்கே இருந்த மப்பேடில் இருந்த அவங்க உறவினர்கள்லாம் வந்து தொண்டை மண்டலத்தில் இருந்தவங்கள பாண்டி நாட்டுக்கு வந்து குடிபெயர்த்தறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த முதலியார், அங்கே இருக்கக்கூடிய முதலியார்ன்ற பேர் வந்ததுக்கெல்லாம் இதான் காரணம்ன்ற ஒரு குறிப்பும் இந்த புத்தகத்தில் வருது. கொஞ்சம் இந்த அரியநாத முதலியார் தான் விஸ்வநாதர்லேருந்து பின்னாடி வரக்கூடிய 4 அரசர்களுக்கும் தலைவாயாகவும் இருக்கிறதும், ஆலோசனைகராக இருக்கிறதும், முக்கியமான பொறுப்பு இருக்கிறதும், இவர் இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறதா ஒரு கருத்து இருக்குது இந்த இதில். அடுத்து கம்பம் வென்றதுன்னு வருது. கம்பத்தில் ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை வந்து சோழ சிற்றரசன் வந்து ஒருத்தவன் பிடிச்சிட்றான். அதை வந்து அடக்கிறதுக்கு திரும்ப வந்து ராமபத்திர நாயக்கர்னு ஒரு படைத்தலைவனை அனுப்புகிறாரு. அவன் போய் பிடிச்சி இதை கொடுக்குறான் அப்படின்ற ஒரு இது போகுது. பாளையப்பட்டு முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த 72 பாளையப்பட்டாக பிரித்து அந்த மதுரை நாட்டை ஆட்சி செஞ்சதெல்லாம் இவர் காலத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்ற அந்த வரலாறு போகுது. இந்த விஸ்வநாதர் வந்து இப்போ வந்து அச்சுதராயர், சதாசிவராயர், அப்புறம் வந்து ராமராயர்ன்ற அமைச்சர். ஏன்னா விஜயநகர் முடிஞ்சிருச்சு. விஜயநகர் வந்து தலைக்கோட்டை போரில் வந்து பெரிய தோல்வியை சந்தித்து அங்கேருந்து பெனுகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரான்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு புதிய நகரை உருவாக்கி அங்கே ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போது திருமலை இந்த சதாசிவர் ஆயர் தான் கடைசியாக இருக்கார். ராமராயர்ன்ற ஒரு அமைச்சராக இருக்கார். இப்பயும் இவங்களுக்கெல்லாம் வந்து சிற்றரசு ஆனதுக்கு அப்புறமும் கூட விஸ்வநாத நாயக்கர் வந்து இங்கே மகாமண்டலேஸ்வரராக தான் இவங்களோட போஸ்டிங். அது இருந்தாலும் தனக்கு வந்து பேரரசுக்கு இணங்கியும் மரியாதையாகவும் இருந்து கப்பங்கட்டியும் ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை வந்து 4-5 தலைமுறை வந்து செய்கிறாங்க அந்த இதை. ஆனால் மைசூர் வந்து கொஞ்ச காலத்திலேயே அதுலேருந்து முதல்ல விடுபட்டுறது மைசூர் ராஜ்யம். அடுத்து கிருஷ்ணப்ப நாயக்கர்ன்றவர், இவரோட பையன்தான் கிருஷ்ணப்ப நாயக்கர்ன்றது ஆட்சிக்கு வர்றாரு. தும்பிச்சி கழகம்னு ஒன்று உருவாகுது இவர் காலத்தில். இந்த பாளையக்காரர்களில் இவர் அச்சுதராயர், அரியநாத முதலியார், விஸ்வநாதர் படையெடுத்து இங்கே பேரரசுக்கு உதவி செய்ய விஜயநகர் வந்திருந்தப்போ அங்கே பாளையப்பட்டுக்காரர்களில் தும்பிச்சின்ற ஒருத்தவன் கலகம் செஞ்சு அவன் அங்கே இருக்கக்கூடிய
இது பரமக்கோட்டைன்ற கோட்டையை கைப்பற்றி இவங்களுக்கு எதிராக கலகம் செய்கிறான். வந்து அவனை வந்து அடக்கி அவனை கொன்று இந்த மாதிரிலாம் அந்த பிரச்சனை போகுது. அடுத்து தும்பச்சி நாயக்கனுடைய நண்பர் ஒருத்தன் வந்து இலங்கையில் இருக்கான், கண்டி மன்னன் சொல்லிட்டு. அவன் வந்து தும்பச்சிக்கு எதிராக வந்து ஆதரவாக வந்து கிருஷ்ணப்ப நாயக்கரை வந்து கேலி பேசுறது இந்த போக்கெல்லாம் இவர் காதில் விழுந்ததும் அடுத்து இலங்கைக்கு படையெடுத்து போகிறது இந்த ஒரு போகுது. அது ஒரு வரி, கிருஷ்ணப்ப நாயக்கர் 52 பாளையக்காரர்களோடும் அவர்கள் அடித்த படை வீரர்களோடும் இலங்கை மீது வஞ்சி சூடி புறப்பட்டு சென்று ராமநாதபுரத்திற்கு அருகில் நவபாசானத்தில் கப்பல் ஏறி இலங்கையில் இருக்கும் மன்னார் என்னும் இடத்தில் தங்கி படையெடுத்து வந்த செய்தியை கண்டி மன்னனுக்கு அறிவித்தார். அப்படி ஒரு சுருக்கத்துக்கு சேர்ந்து அந்த கண்டி மன்னனும் வந்து அங்கே ஒரு பெரிய போர் நடக்குது. அதில் சிங்களவர்கள் போர்ச்சுகீசியரெல்லாம் அவன் கூட்டு வரான். கிட்டத்தட்ட சிங்களவர்களே 60,000 பேர், 10,000 போர்ச்சுகீசியர், பெரிய போர் நடக்குது. அதில் வந்து கிருஷ்ணப்ப நாயக்கரும் அவரோட படைத்தலைவரும் 5வது போர் செஞ்சுக்கிறாங்க. அந்த போர் வந்து அவனுக்கு தான் ரொம்ப பாதிப்பை கொடுக்குது. நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அவன் இறந்ததும் அந்த மன்னனும் கண்டி மன்னனும் இறந்து போகிறான். ஒரு குணத்துக்காக சொல்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். இறந்தவனுடைய உடல் எங்கே இருக்குதுன்னு தேடி எடுக்க சொல்கிறான். தேடி எடுத்து அவனை வந்து தலைநகருக்கு மரியாதையோடு கொண்டு போகணும் அந்த மன்னனுடைய உடம்பை அப்படின்ற ஒரு கொண்டு போய் அவங்களோட உறவினர்களெல்லாம் மரியாதைப்படுத்தணும், ஒழுங்காக நடத்தணும் அப்படின்ற ஒரு இதை அந்த பண்பு வந்து அவர்கிட்ட இருந்ததாக இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அங்கே ஒரு அரச பிரதிநிதியை வச்சுட்டு அங்கேருந்து படையெடுத்து திரும்பி வராரு அப்படின்ட்டு. இது படிக்கும்போது இதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் பற்றி படிக்கிறப்ப அலெக்சாண்டர் கூட அந்த டேரியஸோட சண்டை போட்டப்போ டேரியஸ் செத்து போனப்பையும் அவனை வந்து மரியாதை செய்கிறேன்னு தன்னோட அவன் பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு அந்த அவன் நாட்டில் கொடுக்குற ஒரு அங்கி அதை எடுத்து போத்துனதாக படித்தேன் நான். எனக்கு இதை படித்ததும் அந்த ஒரு ஞாபகம் வந்தது கொஞ்சம். அப்புறம் இந்த தலைக்கோட்டை போரில் இவரும் உதவி செஞ்சதாக வருது கொஞ்சம். அடுத்து வீரப்ப நாயக்கர்னு இவர் காலத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கிறதா முடியுது. அடுத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் 2, இவர் காலமும் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. இவர் காலத்தில் வந்து அரியநாதர் வந்து இறந்து போகிறார். அதான் ஒரு அடுத்து தலவாய் அரியநாதர் முதலியார். இவரை பற்றி நான் சொன்ன முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம். முத்து கிருஷ்ணப்ப நாயக்கனார். நான் வந்து நேராக திருமலை நாயக்கர் வந்துடுறேன். ஏன்னா இதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு பிடிச்சன்றது ஒரு சிந்தனை தூண்டின ஒரு சில விஷயங்கள் இருக்குது கொஞ்சம். திருமலை நாயக்கர் 1623 1259. இவர் திருச்சியில் முதல்ல ஆட்சிக்கு வந்ததும் கொஞ்ச நாள் அங்கே தங்கி ஆட்சி புரிகிறாரு. அங்கே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவரங்கம் கோவிலுக்கு சில நேர்த்திக்கடன்லாம் புரிஞ்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேராக மதுரைக்கே வராரு. சரி, திருமலை நாயக்கர் ஆட்சி ஏறின உடனே போர் ஆரம்பிக்குது. திரும்பவும் கொஞ்சம் முதல் மைசூர் போர் இப்போ தான் ஆரம்பிக்குது. 1630 மதுரையை வந்து சாமராஜ உடையார் அப்படின்னு ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த முதல் முத்து வீரப்பர்னு இவருக்கு முன்னாடி இருந்த ஒரு காலத்திலேயே கொஞ்சம் பகைமை இருந்தது அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது. மதுரை நாட்டோட செல்வ செழிப்பும் வளமும் வந்து மைசூருக்கு வந்து ஒரு மதுரை மேலே படையெடுக்கணும் அப்படின்ற ஒரு தூண்டலை ஏற்படுத்துதுன்றது தான் அது. இப்போ இவருக்கு வந்து ராமப்பையர்னு ஒரு முக்கியமான தளபதி இவருக்கு கிடைக்கிறார் திருமலை நாயக்கருக்கு. முதல்ல மைசூர் படையெடுத்து சேலம் வழியாக இந்த திண்டுக்கல் கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க. அங்கே வந்து அரங்கண்ண நாயக்கர்ன்ற ஒரு பாளையப்பட்டுன்னு அந்த திண்டுக்கல் இதுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்களுடைய உதவி எல்லாம் சேர்ந்து அந்த மைசூர் படையை வந்து ராமப்பையர் வந்து எதுக்குறார்.
எதிர்த்து அங்கேருந்து துரத்தி அடிக்கிறாங்க. திண்டுக்கல்லேருந்து துரத்தி அடித்து இவர் ராமப்பையர் வந்து விடாமல் மைசூர் வரைக்கும் துரத்தி போகிறார். இதில் ஒரு சுவாரஸ்யமாக சில விஷயங்கள் என்னென்னா, இங்கே ராமப்பையர் அங்கே போயிருக்கிறப்ப திருமலை நாயக்கர்கிட்ட வந்து அவருக்கு வேண்டாதவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராமப்பையர் வந்து பெரிய வீரர், அவர் வந்து மைசூர் கோட்டையை போய் உங்களை கேட்காமலே இங்கேருந்து துரத்த தான் சொன்னோம், இவர் மைசூர் வரைக்கும் முன்னேறி போயிருக்கார், அதனால் அவர் போய் மைசூரை பிடிச்சிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு பெரிய படையோடு வந்து நேராக உங்களை கொன்று ஆட்சியை பிடிக்க போகிறாரு. இதான் நடக்க போகுது. இது வந்து நாங்கள் சொன்னதும் அவர் வந்துட்டார்னா நாங்கள் சொன்னது பொய்ன்னு வச்சுங்க, அவர் வரலன்னா இதான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதும் திருமலை நாயக்கர் இவங்க சொன்னதை அப்படியே கொஞ்சம் நம்பியிருக்கார் போல இருக்கு. உடனே வெள்ளித்தடி ஏந்திய கட்டியக்காரர்னு அந்த இதில் வருது. அவங்க 2 பேரை கூப்பிட்டு போய் போர் வேணாம் நிறுத்திட்டு நான் கூப்பிட்டேன் வர சொல்லு ராமப்பையரை அப்படின்னு சொல்கிறாரு. கூப்பிட்டு பாரு, வரலன்னா மடி மேலே கை போட்டு கூப்பிட்டு வர்றதுன்றது அது ஒரு வழக்கு போல் இருக்காங்க. அவர் மேலே மடி மேல் கை போட்டு கூப்பிட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் போகிறாங்க. போய் அங்கே அரங்கண்ண நாயக்கர்கிட்ட சொல்கிறாங்க, இதமாரி நாயக்கர் வந்து ராமப்பையரை வந்து கூப்பிட்றாரு, அதனால் நீங்கள் வந்துட சொல்லுங்கள் அப்படின்னா அவர் வந்து மைசூரை நான் வெற்றி கொண்டுட்டு வரேன் இப்போ அப்படின்னு சொல்கிறார். அவரை போய் மடி மேலே கை போட்டு இழுக்கவும் அவங்க 2 பேர் கையும் வெட்டிருங்க அப்படின்ற. அப்புறம் போய் அந்த வெற்றியோடு தான் திரும்பி இங்கே வர்றார். வெற்றியோடு திரும்பி வந்து திருமலை நாயக்கருக்கே வந்து செஞ்சதை மன்னிச்சுங்க, ஆனால் வந்து வெற்றியோடு வரணுன்றது நோக்கம், உங்களுக்கு கீழே தான் நான் இருக்கணும்னு சொல்கிறாரு. திருமலை நாயக்கரும் அவரை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறார் அப்படின்ற ஒரு சம்பவமும் இதில் போகுது. அடுத்து இதில் அவர் அவ்வளோ பெரிய வீரர்ன்றதை அந்த இடத்துல நிரூபிக்க வேண்டியது. அடுத்து சேதுபதியுடன் போர்னு ஒரு போகுது. இதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது சொல்கிறேன். சேதுபதி போர்னா பார்த்துட்டேன், இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. 45 சரி நான் நிறுத்திக்கிறேன். சரி சரி, இது ஒன்று படிச்சே காமிச்சிடுறேன் நான். ராமப்பையர் சடைக்கத்தேவர் மீது படையெடுக்க எண்ணி திருமலை நாயக்கரை நோக்கி. ராமப்பையர் வந்து இவர்கிட்ட திருமலை நாயர்கிட்ட ஒரு பாடல் வரியாக அந்த இது போகுது. அவர் வந்து கேட்குறாரு, எப்படி கேட்குறாரு அப்படின்றது. ஆண்டவனே, இப்போ அடியேன் சொல் விண்ணப்பம் கேள், மதுரை நகராலும் மன்னவனே நீர் கேளும், என்ன வேண்ட. மன்னர் சொல்கிறாரு, விருது புகழ் ராமா நீ வீரியங்கள் பேசாதே, வேண்டாம் மடராமா வீரியங்கள் பேசாதே, சேது கரைதனிலே சென்றவர்கள் மீண்டதில்லை, வாளுக்கிரையிட்ட மறவன் வலுக்காரன், துப்பாக்கி மெத்த உண்டாம் தோளாம் மறவனுக்கு, தன்னரசு நாடும் தனிக்கோட்டை ஆளுவனாம், மதுரை படையென்றால் மதியான் மறவனுந்தான், மறவர்கள் சற்றும் மதியார் வடுகன் என்றால், உன்னுடைய வாழ்த்திறத்தை ஒரு காலும் என்னான் கான், வேண்டாம் மடராமா வீரியங்கள் பேசாதே என்று கூறினார். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, ராமப்பையர் வந்து திரும்ப சொல்கிறார், இவர் மன்னருக்கு சொல்கிறார், அரக்கர் குலத்தை அனுமார் அறுத்தா போல் மரக்குலத்தை நானும் வாகாய் கருவறுப்பேன், எட்டாமல் ஓடி எங்கே இருந்தாலும் சென்றிறங்கி 8ஆம் நாள் தென்னவன் பாருலகில் நாடழித்து தீக்கொழுத்தி நன்னகரி பாழாக்கி வெட்டி சிறைப்பிடித்து வேந்தன் சடைக்கனையும் கட்டி கொடுவருவேன், கர்த்தனே உன் பாதம் ஆண்டவா இப்போ அனுப்புவிக்க வேணும், என்னை அனுப்புங்க நான் அவனை கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு வேண்டுறாரு. இந்த நடை வந்து கொஞ்சம் ஒரு நல்ல தமிழில் இல்லைன்னாலும் கூட இந்த வரலாறு இந்த சண்டையை வந்து கரெக்டாக சொல்லுது இந்த பாட்டு. இது வந்து பாட்டு ராமப்பையர் அம்மானைன்ற ஒரு அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நாட்டுப்புற பாட்டாக இருக்குது அப்படின்றது இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க.